என் பேர் என்ன, என் ஊரு என்னங்கிறதெல்லாம் இங்க முக்கியமில்ல. ஆனா, இந்த உலகத்துல 2 வகையான மனுஷங்க தான் இருக்காங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். ஒன்னு, மத்தவங்கள ஆட்டி படைக்கிறவங்க, மேனிபுலேட்டர்ஸ். 2வது, மத்தவங்க சொல்றத அப்படியே கேட்டு அடிமை மாதிரி வாழ்றவங்க, புஷ் ஓவர்ஸ். நான் இதுல முதல் ரகம். எனக்கு என்ன வேணுமோ அதை எப்படியாவது அடைஞ்சிருவேன். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். என் கணவர், அவரை பத்தி சொல்லணும்னா, அவர் ஒரு நல்ல மனுஷன். ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அதுதான் அவரோட மிகப்பெரிய பலவீனமே. அவருக்கு என்னை விட வயசு ரொம்ப அதிகம். இது அவருக்கு 2வது கல்யாணம். முதல் மனைவி அவரை விட்டுட்டு போனப்போ ரொம்ப உடைஞ்சு போயிருந்தாரு. அந்த நேரத்துல தான் நான் அவர் வாழ்க்கையில வந்தேன். என் மேல அவருக்கு உசுரு. நான் என்ன சொன்னாலும் தட்ட மாட்டாரு. நான் என்ன தப்பு பண்ணாலும் என்ன கோவிச்சிக்க மாட்டாரு. ஆனா எனக்கு இந்த சலிப்பான வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு சாயங்காலம் நாங்க ஹால்ல உட்கார்ந்திருந்தோம். அவர் முகத்துல ஏதோ ஒரு சோகம். என்னவோ உலகத்தையே இழந்துட்டா மாதிரி உட்கார்ந்திருந்தாரு. என்னங்க ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு நான் கேட்டேன். இல்லம்மா, என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சுன்னு யோசிச்சு பார்த்தேன். நான் எல்லாத்தையுமே சரியா பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எப்படியோ எல்லாம் தப்பாவே போயிடுது அப்படின்னு ரொம்ப பாவமா சொன்னாரு. உடனே நான் என்னோட நாடகத்தை ஆரம்பிச்சேன். ஆமா, நீங்க எப்பவுமே இப்படிதான். ஒரு சின்ன விஷயத்த கூட சரியா பண்ண மாட்டீங்க. போன வாரம் நான் ஒரு Dress ஆர்டர் பண்ண சொன்னேன். இவ்ளோ நாள் ஆச்சு. இன்னும் அது வரல. கேட்டா ஷிப்பிங் டிலேன்னு சொல்றீங்க. உங்களுக்கெல்லாம் என் மேல அக்கறையே இல்ல. அப்படின்னு என் குரல கொஞ்சம் உயர்த்தி அவர் மேல பழிய போட்டேன். அவர் உடனே பதறிப் போய், இல்ல பேபி, நான் நேத்தே ஆர்டர் பண்ணிட்டேன். அது ஷிப்பிங்காக இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்றாங்க. அதுல ஏன் தப்பு என்னம்மா இருக்கு? இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன் கெஞ்ச ஆரம்பிச்சாரு. எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு வந்தாலும் முகத்தை ரொம்ப சீரியஸா வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி தான் எல்லா விஷயத்திலயும் பண்றீங்க. ஒருவேளை நீங்க இப்படி பொறுப்பில்லாம இருக்கறதால தான் உங்க பொண்டாட்டி உங்கள விட்டுட்டு போனாலோ என்னவோ அப்படின்னு நான் ஒரு வார்த்தையே விட்டேன். அந்த வார்த்தை அவரை எப்படி தாக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவர் முகம் அப்படியே சுருங்கி போச்சு. ப்ளீஸ் பேபி, அதெல்லாம் இப்ப ஏன் பேசுற? அவளுக்கு என்ன பிடிக்காம போயிட்டா. ஆனா நான் உன் மேல எவ்ளோ உசுரா இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. நீ இப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு அவர் கண்ணீர் விடாத குறையா சொன்னாரு. எனக்கு அவரை பார்க்கும்போது ஒரு பக்கம் பாவமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவன் நம்ம கைக்குள்ள அடங்குன அடிமைங்கிற கர்வம் தலைக்கேறுச்சு. சரி சரி, அழுது சீன் போடாதீங்க. நான் சும்மா தான் சொன்னேன். நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ண வேணாம்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தினேன். உன்னை சமாதானப்படுத்த நான் என்னம்மா பண்ணணும்? உனக்கு ஷாப்பிங் போகணுமா? சொல்லு, நாளைக்கே போலாம்னு அவர் கேட்டாரு. இதுதான் நான் எதிர்பார்த்த தருணம். என் வலைய விரிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஷாப்பிங்கா? அதெல்லாம் எனக்கு இப்போ வேணாம். இந்த ஆன்லைன் ஆர்டர், நேர்ல போய் புனி வாங்குறது, இதெல்லாம் எனக்கு போர் அடிச்சிருச்சு. எனக்கு இப்போ வேற ஒரு சந்தோஷம் வேணும். எனக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நான் கொஞ்சம் மர்மமா சொன்னேன். அவருக்கு ஒன்னும் புரியல. வேற சந்தோஷமா? என்ன சொல்ற நீ? என்ன வேணும்னு ஓப்பனா கேளு, நான் கண்டிப்பா செஞ்சு தரேன்னு அவர் சொன்னாரு. அவர் அப்படி சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். நான் மெதுவா அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்துகிட்டு என் திட்டத்தை சொல்ல ஆரம்பிச்சேன். அடுத்த வாரம் லீவுக்கு உங்க பையன் ஹாஸ்டல்ல இருந்து வர்றான்ல, அவனை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் பையனா? அவனுக்கு என்னம்மா? அவர் குழப்பத்தோட கேட்டாரு. நான் உங்க பழைய போட்டோக்கள்லாம் பாத்திருக்கேன். நீங்க சின்ன வயசுல பார்க்க அவ்ளோ அழகா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்திருக்கீங்க. உங்க பையன் இப்போ உங்கள உரிச்சு வச்ச மாதிரி அப்படியே இருக்கான். உங்க சின்ன வயசு சாயல் அப்படியே அவன் முகத்துல இருக்கு. நான் சொல்ல சொல்ல அவர் முகம் மாற ஆரம்பிச்சது. உங்களுக்கு இப்போ வயசாயிடுச்சு. உங்கனால எனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க முடியல. அதனால நான் உங்க பையன் மூலமா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவனும் நீங்களும் எனக்கு ஒண்ணுதான். உங்க மூலமா கிடைக்காத சந்தோஷம் உங்க பையன் மூலமா எனக்கு கிடைச்சா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். நீங்க இதை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு என் மனசுல இருந்த வக்ரமான ஆசைய எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. அவர் முகத்துல அதிர்ச்சி, கோபம், அருவருப்பு எல்லாம் கலந்திருந்துச்சு. என்னடி பேசுற நீ? உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? அவன் ஏன் பையன்டி, எனக்கு பிறந்த பையன். அவன்கிட்ட போய் நான் எப்படிடி இந்த கேவலமான விஷயத்த கேட்க முடியும்? நீ என்ன ஒரு அப்பனாவே மதிக்கலையா? அப்படின்னு அவர் கத்த ஆரம்பிச்சாரு. நான் சும்மா இருப்பேனா? ஓஹோ, இப்போ உங்களுக்கு அப்பா பாசம் பொத்துக்கிட்டு வருது. என்ன மட்டும் ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. எனக்கு ஒரு ஆசைன்னு வரும்போது இப்படி பேசுறீங்களா? நீங்க இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கலனா நான் இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அப்புறம் நீங்க உங்க வாழ்நாள் பூரா தனிமையில தான் கிடக்கணும்னு நான் மிரட்டினேன். அவ்வளவுதான், விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்ன உடனே அவர் பயந்துட்டாரு. தனிமை அவருக்கு ரொம்ப பயத்தை கொடுக்கும்னு எனக்கு தெரியும். இல்ல பேபி, நான் அப்படி சொல்லல. ஆனா இது எவ்ளோ பெரிய தப்பு தெரியுமா? ஒரு அப்பனா நான் எப்படி என் பையன்கிட்ட அப்படின்னு இழுத்தாரு.
அது உங்க பிரச்சனை. எனக்கு தேவை ஏன் சந்தோஷம் மட்டும்தான். நீங்க இத செய்யலனா நான் போறேன்னு சொல்லிட்டு நான் அங்கிருந்து கோவமா எழுந்திருச்சு போயிட்டேன். எனக்கு தெரியும் அவர் கண்டிப்பா நான் சொன்னதை செய்வாருன்னு. அவர் ஒரு புஷ் ஓவர் ஆச்சே. சில நாட்கள் கழிச்சு லீவுக்காக அதாவது என் கணவரோட பையன் வீட்டுக்கு வந்தான். கார்ல இருந்து இறங்கும் போதே நான் அவனை ரொம்ப கூர்மையா கவனிச்சேன். யங் பிளட், பார்க்கவே அவ்ளோ அட்ராக்டிவா இருந்தான். நான் பிளான் பண்ணது தப்பே இல்லைன்னு என் மனசு சொல்லுச்சு. அவன் உள்ள வந்ததும் நான் ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிட்டேன். எப்படி இருக்கடா, ஹாஸ்டல் லைஃப்லாம் எப்படி போகுது, அப்பா உன்னை பத்தி நேத்து கூட சொல்லிட்டு இருந்தாருன்னு ரொம்ப அன்பா ஒரு பாசக்கார சித்தி மாதிரி பேசினேன். நான் நல்லா இருக்கேன் சித்தி, நீங்க எப்படி இருக்கீங்க, கார்ல லக்கேஜ் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் வெளியே போனான். அவன் போனதும் நான் என் கணவரை திரும்பி பார்த்தேன். அவர் முகத்துல ஈயாடல. அவர் என்ன ஒரு மாதிரி அருவருப்பா பார்த்தாரு. இவளுக்கு இவ்ளோ தைரியமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவர் பார்வை. ஆனா நான் அதை கண்டுக்கவே இல்ல. எனக்கு தேவையானது என் வலைக்குள்ள வந்து விழுந்துருச்சு. இனி வேட்டையாட வேண்டியதுதான் பாக்கி. அவன் லக்கேஜ் எடுத்துட்டு உள்ள வந்தான். வாடா, உனக்கு ரூம் ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவனை அழிச்சிட்டு போனேன். அந்த ரூமை நான் எனக்காகவே ஸ்பெஷலா டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ரூமை பார்த்ததும் அவன் ஆச்சரியப்பட்டுட்டான். வாவ் சித்தி, ரூம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நீங்க தான் அரேஞ்ச் பண்ணீங்களான்னு கேட்டான். ஆமாண்டா, எனக்காக இந்த வீட்ல யாருமே எதையும் சிறப்பா செய்யறதில்ல. அதான் நான் எனக்காகவும் உனக்காகவும் ஸ்பெஷலா செஞ்சேன்னு அவனுக்கு புரியற மாதிரியும் புரியாத மாதிரியும் ஒரு அர்த்தத்தோட சிரிச்சேன். அவனும் அத ஒரு கேஷுவலான சிரிப்போட கடந்து போனான். அன்னைக்கு சாயங்காலம் நாங்க 3 பேரும் ஹால்ல சோஃபால உட்கார்ந்திருந்தோம். நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தேன். ஆனா என் கணவருக்கு வேர்த்து ஊத்துச்சு. அவர் மனசுக்குள்ள பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்குன்னு அவர் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுச்சு. நான் ஒரு நல்ல சித்தியா என் பேச்ச ஆரம்பிச்சேன். என்னடா, காலேஜ்ல படிப்புலாம் எப்படி போகுது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கிடைச்சிருப்பாங்களே, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்னு ரொம்ப கேஷுவலா கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா லவ் பண்ற அளவுக்கெல்லாம் இன்னும் செட் ஆகலன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். நான் என் கணவரை பார்த்து ஒரு பார்வை பார்த்தேன். ஆரம்பிங்க அப்படிங்கிற சிக்னல் அது. அவர் என்ன பார்த்தது பயத்தோட தம் பையனை பார்த்தாரு. அப்பா, நீங்க ஏதோ சொல்லணும்னு சித்தி சொன்னாங்க, என்ன விஷயம்பா?ன்னு அவர் தாம் அப்பாவை பார்த்து கேட்டான். அவர் தொண்டைய கணச்சிக்கிட்டு வார்த்தைகளை தேடினாரு. அது நம்ம குடும்பத்துல உங்க சித்திக்கு, அதாவது அவரால அந்த வார்த்தைகளை வாயிலிருந்து வெளியே கொண்டு வரவே முடியல. ஒரு அப்பனா அவருக்கு எவ்ளோ அவமானமா இருக்கும்னு எனக்கு புரியுது. ஆனா அது எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. என்னங்க நீங்களே சொல்லுங்களேன், ஏன் இப்படி தயங்குறீங்கன்னு நான் உசுப்பேத்தி விட்டேன். கடைசியில அவர் ஒரு வழியா மனசு தேத்திக்கிட்டு, பாருப்பா, உனக்கே தெரியும், உங்க சித்தி நம்ம வீட்டுக்கு வந்த பிறகுதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். ஆனா நான் அவளுக்கு எல்லா விதத்திலயும் சந்தோஷத்தை கொடுக்கறேனான்னு கேட்டா இல்ல. அவளுக்கு இப்போ ஒரு புதுமையான, ஒரு வித்தியாசமான ஆசை வந்திருக்கு. அதை என்னால நிறைவேற்ற முடியாது. ஆனா நீ நினைச்சா அப்படின்னு அவர் உண்மைய உடைக்க ஆரம்பிச்சாரு. அவர் முழுமையா என்ன சொன்னாருன்னு இங்க நான் விவரிக்க விரும்பல. ஆனா என் திட்டத்தை அவர் தன் பையன்கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு. அவர் சொல்லி முடிச்சதும் அந்த ஹால்ல ஒரு பெரிய மயான அமைதி. அவன் முகம் அப்படியே ஷாக் ஆயி போச்சு. தான் அப்பாவா இப்படி பேசுறாரு அப்படிங்கிற அதிர்ச்சி அவன் கண்கள்ல தெரிஞ்சுச்சு. எனக்கும் ஒரு செகண்ட் பயமா தான் இருந்துச்சு. ஒருவேளை இவன் கோபப்பட்டு சத்தம் போட்டு பிளான் சொதப்பிடுமோன்னு நினைச்சேன். ஆனா அடுத்த நிமிஷமே அவன் முகத்துல ஒரு சின்ன புன்னகை வந்துச்சு. அந்த அதிர்ச்சி மறைஞ்சு அவனும் என்ன மாதிரியே ஒரு வக்கரமான சிரிப்ப சிரிச்சான். ஓ, இதுதான் விஷயமா? சித்தி உங்கனால அப்பா கிட்ட சொல்ல முடியாதத அவர் மூலமா என்கிட்ட சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஐ எம் ஓகே வித் திஸ் அப்படின்னு அவர் ரொம்ப கூலா சொல்லிட்டான். அந்த நிமிஷம் என் கணவர் செத்தே போயிட்டாருன்னு தான் சொல்லணும். அவர் தலையில கை வச்சுக்கிட்டு குனிஞ்ச தலை நிமிராம உட்கார்ந்திருந்தாரு. தான் சொந்த பையனே இப்படி ஒரு கேவலமான விஷயத்துக்கு சம்மதிப்பான்னு அவர் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு. அவரோட ஒட்டுமொத்த கௌரவமும் அப்பாங்கிற அந்தஸ்தும் என் காலடியில சுக்கு நூறா உடைஞ்சு சிதறி போச்சு. நான் மெதுவா எழுந்து என் கணவரை பார்த்து ஒரு பெருமையான சிரிப்பை சிரிச்சேன். அப்புறம் என் பையனை, ஸ்டெப் சன்னை பார்த்து கண்ணடிச்சேன். இனிமே இந்த வீட்ல எனக்கு எப்பவுமே கொண்டாட்டம்தான். ஒரு புஷ் ஓவர் புருஷனை வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையே நான் எனக்கு ஏத்தா மாதிரி மாத்திக்கிட்டேன். இது தப்பா சரியான்னு எனக்கு கவலை இல்ல. எனக்கு தேவை அதிகாரம், கட்டுப்பாடு, அப்புறம் நான் ஆசைப்பட்ட விஷயங்கள். அது எல்லாமே இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு.